ஏண்டா கொள்கைன்னு ஒரு விஷயம் இருக்கிறதுனாலதான் நாங்க ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலையும் யாரு வேட்பாளர்னு பார்த்து அவங்கள தேர்ந்தெடுத்து ஓட்டு போட நம்ம பதிவு பண்றோம். ஆனா நீங்களா என்ன தெரியுமா பண்றீங்க? யாருன்னே தெரியாதவன ஓட்டு போட்டு உட்கார வச்சுக்கிட்டு நீங்க இதெல்லாம் அரசியல் புரட்சின்ற. இது ஆக்சுவலா அரசியல் புரட்சி இல்லப்பா, இதான் தற்குறித்தனம்ன்றது. யாருன்னே தெரியாதவன் கண்ணை மூடிட்டு ஓட்டு போடுறல, இதான் தற்குறித்தனம்ன்றது. பைத்தியம் மட்டும்தான் என்ன வேணாலும் பண்ணும், மூளை யோசிக்காது, என்ன வேணாலும் பண்ணும். அதனாலதான் உங்களுக்கு தற்குறின்றோம். அதனாலதான் உங்க முன்னாடி நாங்களாம் இன்டெலெக்சுவல் புளுத்திகளா தெரியுறோம். அதுல ஆக்சுவலா நான் பெருமைப்படுறேன். தற்குறியா இருக்க நீங்க தான் முதல்ல அசிங்கப்படணும். கொஞ்சமாவது கத்துக்கோங்கடான்னா நம்மளை உட்காந்து கடிச்சிட்டு இருக்கிறானுங்க. நீ வந்து திமுகவுக்கு ஆதரவு இறங்கிட்டேன்னு. ஏண்டா நீ அவன்கிட்ட ஆதரவு கேட்டு போய் நிக்கிற, உனக்கு அதெல்லாம் வெக்கமா இல்ல? சோத்துல உப்பு போட்டு தானே திங்கிறேன்னு எவனா நான் நாக்கு பிடுங்குற மாதிரி கேட்டா என்ன பண்ணுவேன்? நீங்க ஆதரவு கேட்டு அவன்கிட்ட போய் பிச்சை எடுத்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கு அதெல்லாம் தப்புன்னு தெரியல. நான் திமுகவுடைய அரசியலை பார்த்து வியந்து போறேன். டேய் என்னடா ஓஜி அப்படின்ற மாதிரி எனக்கு நான் வியந்து போய் உட்காந்துட்டு இருக்கேன். இவனுக்கு சொல்றாங்க நீ திமுக ஆதரவு நிலைப்பாடு எடுத்துட்டேன்னு. சரி, இப்ப நான் திமுக ஆதரவு நிலைப்பாடு எடுத்துட்டேனே வையி. இப்ப திமுக கூட்டணி கட்சிகள்கிட்ட தான் நீ ஆதரவு கேட்கிற. அவங்க எல்லாம் வந்து ஸ்டாலின் சொன்னா நாங்க வந்து தாவேக்காக்கு போவோம்னு சொல்றாங்கல்ல. இப்போ ஒருவேளை நாளைக்கு இந்த கூட்டணி கட்சிகள்லாம் உங்க தாவேக்காக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்கன்னா ஸ்டாலின் சொல்லி தான் தெரிவிச்சிருக்காங்க. அப்ப ஸ்டாலின் போட்ட பிச்சையில தான் நீங்க ஆட்சி அமைக்க போறீங்க. அப்ப என்ன பண்ணுவீங்க? தூக்கல தொங்குவீங்களா? பூரா பேரும் நானுகிட்ட செத்துருவீங்களா? என்னடா கடுமையா இருக்கு. ஆனா செம்ம ஃபன்னா இருக்கு. எல்லா சைடும் வச்சு செய்யறாங்க. ஒரு மீம்லாம் பார்த்தேன். சிடி வந்து கம்யூனிஸ்ட் கட்சி தலைவரை போய் பார்த்து, அண்ணே எப்படியாவது எங்களுக்கு கொஞ்சம் ஆதரவு தெரிவிங்கண்ணே. கார்ல் மார்க்ஸ் தெரியுமாடா? நான் போற வழியில படிச்சுக்கிறேனே, நீ ஓகே மட்டும் சொல்லுனே அப்படின்லாம் போட்டு வச்சிருக்கிறானுங்க. சிடிக்கு கார்ல் மார்க்ஸுக்கு சம்பந்தமே இல்லை. அவர் 1ஆம் நம்பர் ஆர்எஸ்எஸ் வாதி. திருப்பரங்குன்ற விஷயம் இந்த தேர்தலுக்கு இந்த ஒருவேளை விஜய் வந்து சிஎம் ஆயிட்டாருன்னு வச்சுக்க, அந்த திருப்பரங்குன்றன்ற ஒரு விஷயத்த வச்சு பாஜகவும் திமுகவும் தாவேக்காவும் உருட்டி பிரட்டி என்னென்ன அக்கப்போர் பண்ண முடியுமோ எல்லாத்தையும் பண்ணுவாங்க. பொறுத்து இருந்து பாரு.